நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
ரெண்டாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். கடகலக்கணம் கடகராசி நேர்களே, உங்களுக்கு சனி திசையில் புதன் புத்தி என்ற பதிவு தானது. இந்த பதிவானது லக்கணத்தை எண்ணி வர 6ஆம் பாகமான 6ஆம் ராசியான தனுசு ராசின்னு பதிவாகும். இந்த தனுசு ராசி என்ன நட்சசாரம் இருக்குது, நட்சசார வாயிலாக உங்களுடைய புத்திநாதனாகி புதன் பாகம் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்க போகிறதா தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா, இந்த பதிவானது நாங்கள் கடகலக்கணம் கடகராசியாக தான் பார்க்கணுமானா அப்படி கிடையாது. கடகலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சனி திசை புதன் புத்தி நடக்கும்போது லக்கண பாவ ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து பலன் நினச்சிக்கலாம். இது எத்தனை கோடி திசை பற்றி நீங்கள் கேட்டிங்கனாக்கா இது 7 கோடி 8 கோடி உடைய சனி திசை. ஓகேங்களா, அப்போ வந்து புத்தி பார்த்தீங்கன்னா புதன் புத்தி பார்த்தீங்கன்னா 3 கோடி 12 கோடி புத்தி. அப்போ கால அளவு கேட்டிங்கனாக்கா சனி திசை 19 ஆண்டு காலவரை உங்கள் செயல்பாட்டில் இருக்கும். சனி திசையில் புதன் புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 வருடம் 8 மாதம் 9 நாட்கள் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்கும். இப்போ உங்கள் லக்கணத்தை எண்ணி வர 6ஆம் இடமான தனுசு என்ன நட்சசாரம் பார்த்துடலாம். ஓகேங்களா, அப்போ என்ன நட்சசாரம் இருக்குதுங்க, மூலம் 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் இருக்குங்க, பூராடம் 1 2 3 4 பாதம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உத்திராடம் 1ஆம் மாதம் வரைக்கும் இருக்கும், மொத்தம் 9 பாதம். இப்போ உங்களுக்கு மூலம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாதனாகிய 3 கோடி 12 கோடி புதன் பாகம் இப்போ 6ல் நின்று அந்த மூல சாரத்தில் பயணிச்சு இந்த பலன் அளிக்க. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 6 சம்மந்தப்படுது. அப்போ 6 சம்மந்தப்பட்டு கேது சம்மந்தப்பட்டு 3 12 சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தேடுதலும், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு மாந்திரிகம் பின்னி சூனி செய்வன இந்த மாதிரி அமைப்புகள்லாம் பார்த்து இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு தேடுதலும் அதுக்குண்டான ஒரு பயணமும் அதுக்குண்டான முயற்சியிலும் நம்ம ஈடுபடுவோம்னு கேட்டால் ஈடுபடுவோம். இல்லைங்க 6ஆம் இடத்து புதன் தானே எப்படி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது வாங்கினது பார்த்தீங்கன்னாக்கா மூலசாரம் கேதோட சாரம். ஓகேங்களா, அப்போ 3 12 சம்மந்தப்படுது. ஓகேங்களா, அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக அதுக்கு உண்டான தூண்டுதலும் அதுக்குண்டான விரையும் அதுக்குண்டான பயணமும் நம்ம செய்யக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஓகேங்களா, அப்போ மற்றவங்களுக்கு போதிக்கிற தன்மை. அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜோதிடம் கற்றுக்கிறது, ஒரு மாதிரி கற்றுக்கிறது, ஒரு மந்திர உச்சாரம் கற்றுக்கிறது, இது எல்லாம் பார்த்து இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கற்றுக்குவோம். ஆனால் வந்து விட்டு கற்றுக்குவோம். ஓகேங்களா, அந்த ஒரு பாயிண்ட் அப்போ நம்மளுக்கு ஒரு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ நம்ம இந்த காலகட்டங்களில் ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்டது ஒரு மூலிகை சம்மந்தப்பட்டது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆராய்ந்து நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஓகேங்களா, அப்போ வந்து 3 12 6 போனது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளோட முயற்சிகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு தாமத நிலை கொடுக்குங்க. அப்போ தூரத்து பயணம் போகுமான்னு கேட்டாக்கா விரயம் ஆகுமான்னு கேட்டாக்கா விரயம் ஆகும். என்னன்னு தெரியாத புரியாத விரயம் ஆகிட்டு இருக்கோம், தெரியாத பயணிச்சிட்டு இருப்போம். ஓகேங்களா, அப்போ நம்ம முயற்சிகள்லாம் ஸ்லோவாக ஒரு கொஞ்சம் ஒரு முனைக்கு போன மாதிரி சூழ்நிலை போகும். இருந்தாலும் ஒரு கொஞ்சம் சின்ன உற்சாகமும் போகுங்க. ஓகேங்களா, இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. இன்னும் அடுத்த ராசி அடுத்த சாரத்துக்கு போவோம். அடுத்தது போராடம் சாரத்தில் உங்களோட திசாபத்தின் புதன் பக்கமாக இருந்தால் இன்னும் பல நடிப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா, அப்போ இந்த 6 சம்மந்தப்படுது. அப்போ 6 சம்மந்தப்பட்டு 4 11 சம்மந்தப்பட்டு அப்போ 3 12 பயணிக்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பாதகாதிபதி சாரம் இல்லைங்களா. இப்போ சரலக்கணத்துக்கு அந்த சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா பாதக லாபாதிபதி வருது, பாதகாதிபதி அவர் தான். ஓகேங்களா, அப்போ அந்த போட பாதகாதிபதி சாரத்துலேருந்து அதாவது லக்கணத்துக்கு 6லேருந்து புத்தி நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது ஒன்று நம்மளுக்கு உடம்புக்கு உண்டான விரைய செலவு கொடுப்பாங்க. ஓகேங்களா, அப்போ வீட்டுக்கு உண்டான விரைய செலவு கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி விரைய செலவு கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாயாருக்கு உண்டான செலவு விரையத்தை கொடுப்பாங்க, மூத்த சகோதர உண்டான விரையத்தை கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நாம் இடம் விட்டு இடம் மாறி இருக்கணுங்க. அவன் ஊர் விட்டு ஊர் இந்த மாதிரி பயணம் பண்ணணும். அப்போ தூரமாக இருக்கிற ஒரு கோயிலுக்குள்ளதுக்கு போயிட்டு வரணுங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திருப்பதி ஏழுமலை பார்த்து கும்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சிறப்பு அம்சம் கொடுக்கும், நல்லா சிறப்பு அம்சம் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஏதோ ஒரு பாயிண்ட் அப்போ நம்மளும் காப்பாற்றி கொண்டு வரதுக்குண்டான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீடு இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு அதாவது வீட்டில் திருட்டு போகிறது, வண்டி திருட்டு போகிறது இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க. பார்த்து உசாராக சூதனம் வரப்போது நல்லதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதையுமே பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த தசாபதி காலங்களில் இடம் விட்டு இடம் மாற்றி வைக்கிறது, அதாவது இடம் மாற்றி இடவிட்டு மாறி பாதையை மாறி செல்றது கொஞ்சம் நம்மளுக்கு அனுகூலமாக இருக்குங்க. ஓகேங்களா, இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். அடுத்த சாரத்துக்கு போகலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன சாரம் இருக்குதாங்க, அவங்க உத்திராடம் சாரம் இருக்குது இல்லைங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உத்திராடம் சூரியன் சாரம். அப்போ வந்து லக்கணத்துக்கு 2 கோடி சாரம். அப்போ என்ன சம்மந்தப்படுதுங்க, 6 சம்மந்தப்படுது. அப்போ 2 சம்மந்தப்பட்டு 3 12 சம்மந்தப்படுது. அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய புஷ்கர மாதம் வாங்குறாரு புதன் பகவான் இல்லைங்களா. அப்போ அது என்ன தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா மறைந்த புதன் நிறைந்த கல்வி தருவாருங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு என்னதான் வலி வேதனை என்னதான் பிரச்சனை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு வருமானம் குறையாதுங்க. வருமானம் நம்மளோட பேச்சாற்றலும் பேச்சு முனி வருமானம் நல்ல ஒரு செயல்திறன். ஓகேங்களா, எதுவுமே ஒரு பாராட்டக்கூடிய அமைப்பில் இருப்போம். அப்போ பாராட்டக்கூடிய அமைப்பு இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா சிறு பயணம் தூரத்து பயணமாக இருக்கும். அப்போ இளைய சகோதரிகள் பார்த்து இந்த காலகட்டங்களில் நம்ம பெருசாக உதவ முடியுமான்னு கேட்டால் கட்டாயமாக மறைமுகமாக இருந்து உதவும், நேர்முகமாக உதவ முடியாதுங்க. அப்போ ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எப்பயுமே வருமானத்துக்கு ஏற்ற செலவினம் இருக்கும். அப்போ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு இக்குகள் வைப்பாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 ரூபா செலவு பண்ணால் 10 ரூபா ரிட்டர்ன் வந்துருங்க.
ஒன்றும் பெருசாக பாதிப்பு இல்லை. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அரசு சம்மந்தத்தோட தொடர்பு இந்த அமைப்பில் கிடைக்கும். ஓகேங்களா, நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய அதிகாரிகளும் அரசு சம்மந்தம் ஊர் பெரிய மனுஷங்க இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட தொடர்பு, அவங்க பேச்சுவார்த்தை, அவங்க மூலியம் நல்ல வருமானம், அவங்க மூலியம் நல்ல ஒரு உற்சாகம், அவங்க மூலியமாக நல்ல ஒரு செயல்திறன், இதெல்லாம் நம்மளுக்கு அனுகூலமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா, எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், பயணிச்சு போய் சிறப்புன்னு வாழும். சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா, உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களோட பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா, அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.